தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. சீரார் பெருந்துரையம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. பக்த கோடிகளுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஒரு வருடத்துல 12 சிவராத்திரிகள் வருது. அதுலயும் மாசி மாசத்துல வர்ற இந்த சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. இந்த ராத்திரிக்குனே ஒரு சிறப்பு இருக்கு. ஜீவன் சிவமாகும் ராத்திரி இந்த சிவராத்திரி. சாதாரணமா ஒரு உயிரா இந்த உலகத்துல பிறந்த நாம உய்யக்கூடிய ஒரு இரவு சிவராத்திரி. நம்ம சிவலோக திருமணம் ஆரம்பிச்சு 8 வருடங்களாச்சு. நான் இந்த சிவலோக திருமணத்துல இணைந்து பயணிக்கிறது இது 4வது வாரம். இந்த 4வது வாரத்திலேயே ஒரு வழக்காடு மன்றத்திற்கு தலைவியா நடுவரா அமர்ற பொறுப்பை எனக்கு இந்த சிவன் நம்ம தென்னாடுடைய சிவபெருமான் கொடுத்திருக்கார். அப்படின்னா அந்த பணியை நான் சிறப்பா செய்யணும். இறைவன் அளப்புரிய கருணை உள்ளவர். அவருடைய கருணை இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த 4 வருடத்துல நான் கத்துக்கிட்டது நிறைய விஷயங்கள். பக்தியை பத்தி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதாவது பக்தி நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. நம்ம எல்லாருமே பக்தி செய்யறோம் தான், அதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஆனா இந்த சிவலோக திருமணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சிவலோக சித்தர் ஐயா அவரோட வார வழிபாட்டுல ஒவ்வொரு வழிபாட்டிலையும் பக்தினா என்ன அப்படின்றத பத்தி நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்திருக்காரு, சொல்லுவாரு. நம்ம இதுவரை அதுக்கு முன்னாடி நம்ம சிவலோக திருமணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் அடியார்கள் எல்லாரும் செஞ்ச பக்திக்கும் இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம பக்தி செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசங்களை நீங்க எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. நார்மலா நம்ம எல்லாரும் செய்யற பக்தி புற வழிபாடு. அதாவது சாமிக்கு எந்த கிழமையில எந்த மாதிரி விளக்கு ஏற்றணும், என்ன விளக்கு ஏற்றணும், எந்த எண்ணெயில ஏற்றணும், எந்த மாதிரி மாலை போடணும், ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம பண்ண பக்தி இருக்கும். எதை கொடுத்தா எது கிடைக்கும், சாமிக்கு நம்ம பிள்ளை நல்லா பரீட்சையில நிறைய மார்க் வாங்கி பாஸ் ஆகணுமா, ஒரு 10 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிப்போம். தேங்காயும் உடைச்சிடுவோம். அந்த பக்தி நம்மளோட வேண்டுதல் நிறைவேறலையா, இந்த கோயில் வேணாம்ப்பா, இன்னொரு கோயிலுக்கு போவோம் அப்படின்னு அடுத்த கோயிலுக்கு போக ஆரம்பிப்போம். இதுல தப்பு இல்லை. இது ஒரு சாதாரண மனிதர்களாகிய நம்ம செய்யறது தான். நம்ம எல்லாருமே அப்படியே பழக்கப்பட்டுட்டோம். அதனால அது நம்மளோட தப்பு இல்லை. அதாவது ஒரு மூட நம்பிக்கையோட தான் நம்ம பக்தியில இருந்தோம் இத்தனை வருடங்களா. இந்த மூட நம்பிக்கையை அகற்றி புற வழிபாடு மட்டுமல்ல அக வழிபாடு தான் சிறந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தவர் நம்ம சிவலோக திருமணத்தோட குரு சிவலோக சித்தரையா செண்பகராஜ ஐயா அவர்கள். அவர் தான் நம்ம வாதவூர் ஐயா அடிகள் வந்தப்ப நான் அந்த இதுல பயணிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால என்னோட முதல் குரு நம்ம சிவலோக சித்தர் ஐயா தான். அவரை தான் நான் குருவா எடுத்துக்கிறேன். குருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் கிட்டத்தட்ட 25 வருடங்களா எனக்கு தெரியும். 25 வருடங்களா தெரிஞ்ச அந்த செண்பகராஜா ஐயாவுக்கும் இப்ப நம்ம பார்க்கிற செண்பகராஜா ஐயா அவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பக்தியில இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நிறைய நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. புற வழிபாடு தேவையற்றது, அக வழிபாடு தான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கான், உங்களை நீங்க உணருங்க, நான் யார் என்பதை அறிய வைத்தவர் நம்ம சிவலோக சித்தரையா. நான் யாருன்னா என் பேர் வனிதா, நான் காலேஜில் வேலை பார்க்குறேன், நான் அந்தமான்ல இருக்கிறேன் அப்படின்றது இல்லை. நான் யார், நான் ஏன் இந்த பிறவி எடுத்தேன், இந்த பிறவியில நான் என்ன செய்யணும், நம்ம பிறவி இந்த பிறவியில நம்ம சரியான பக்தி செஞ்சு பிறவியை அறுக்கணும் அப்படின்றது தான் நோக்கமாகவே வச்சு நம்ம பக்தி இருக்கணும் அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்தவர் நம்ம குருநாதர் ஐயா. அதாவது நம்ம பக்தி எப்படி இருக்குன்னா பிரதிபலனை எதிர்பார்த்த பக்தியா இருக்கு. அப்படிப்பட்ட பக்தியா இருக்கவே கூடாது. பக்தி அப்படின்றாலே நமக்கு ஒழுங்கா பக்தி செய்யவும் தெரியாது, எப்படி ஒரு வரம் கேட்கவும் தெரியாது, எல்லாத்தையுமே அறகுறையா தான் செய்வோம். அதனால இந்த மாதிரி எதையுமே அறகுறையா செய்யாம முழுமையா சரணாகதி அடைஞ்சிடணும். சர்வம் சிவார்ப்பணம்.
நான் எது செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும், தப்பு செஞ்சாலும், கெட்டது செஞ்சாலும் அதுக்கெல்லாம் நீ தான் காரணம். என்னைய முழுசா உன்னிட்ட ஒப்படைச்சிட்டேன். என்னோட வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டோம்னா கடவுள் நமக்கு எப்ப தப்பு செய்வாரா? கொடுமை பண்ணுவாரா? கெட்டது கொடுப்பாரா? அப்ப அவர் கொடுக்கறது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா, அதுதான் பக்தியில சிறந்து விளங்குவதற்கான ஒரு முறையா இருக்கும். பக்தி அப்படிங்கும்போது வள்ளலார் ஒண்ணு சொல்வாரு, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அதாவது சிவராத்திரி விரதத்தை நம்ம இருக்கிறோம், விரதம் இருக்கோம்னு சொல்லுவோம், அது எதுக்கு செய்வோம் தெரியாது. தூங்காம இருப்போம், அதுவும் எதுக்கு செய்யறோம்னு தெரியாது. தனித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஐயா நம்ம எல்லாருக்கும் உணர்த்தினது அதுதான். சிவராத்திரி அன்னைக்கு பசிச்சு, அதாவது ஒரு மனுஷனால அடக்க முடியாத ஒண்ணுன்னா பசியும் தூக்கமும் தான். அந்த ரெண்டையும் அடக்கி தனிச்சு தனியா அமைதியா உட்கார்ந்து முதுகுத்தண்டை நேரம் வச்சு அமைதியா உட்கார்ந்திருந்தோம்னாவே நம்ம உடம்புல உணர்ற மாற்றத்தை நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதுதான் சிவராத்திரியோட சிறப்பு. இந்த மகா சிவராத்திரியில நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சிவனை பத்தி பேசுறதற்கு, பக்தியை பத்தி பேசுறதுக்கு. வழக்காடு மன்றத்துல அதுவும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வழக்காடு மன்றத்தோட சிறப்பு என்னன்னா, இந்த வழக்காடு மன்றத்துல பேசுற பேச்சாளர்கள் முதல் நடுவர் வரை அனைவருக்கும் இந்த அரங்கம், இந்த மேடை முதல் மேடை. இதுதான் எங்களோட சிறப்பு. நாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் பால்லயே சிக்ஸர் அடிக்க போற பிளேயர்ஸ். அதனால இன்னொரு முறை பலத்த கரகோஷத்தை கொடுங்க. இன்றைய வழக்காடு மன்றத்தின் தலைப்பு, பக்தி மார்க்கத்தில் சிறந்து விளங்குவது ஆண்களா பெண்களா. இந்த தலைப்பு சூப்பரான தலைப்பு தான். எந்த இதுக்கும் ஒரு சண்டை, ஒரு கலகத்தை மூட்டணும்னா அதுல ஆண்களை பெண்களை கொண்டு வந்து விடுறது நம்மளுக்கு ஒரு வழக்கமாவே போச்சு. ஆண்களும் பெண்களும் ஒரு குடும்பத்திலேயே இருக்கட்டுமே, ஆணும் பெண்ணும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்து அப்புறம் கூடுறதுதான் இல்லற வாழ்க்கை. அதுக்கப்புறம் உள்ள ஒரு லைஃப், சந்தோஷமான லைஃப் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒரு இங்கே நடக்க போற ஒரு வழக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்ல போற வழக்கா இருக்கும், சண்டையா இருக்காது. ஆண்களே என்ற தலைப்புல பேசுறதுக்காக சிவ பாரதி அம்மையார், சிவ சபாபதி ஐயா, பெண்களே என்ற அணிக்கு பலம் சேர்ப்பதற்காக மீனாட்சி அம்மையார், சிவ விமலா அம்மையார் வந்திருக்காங்க. எப்பவுமே பெண்களுக்கு தான் முதலிடம் இல்லையா? அதனால இந்த வழக்காடு மன்றத்துல முதலா பெண்களே, அதாவது பக்தி மார்க்கத்தில் சிறந்தவர்கள் பெண்களே என்று பேசுவதற்காக மீனாட்சி அம்மாவை அழைக்கிறோம். மீனாட்சி அம்மா பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, சிவனுக்காகவே தொண்டு செய்வதற்காகவே பிறந்தவர் மீனாட்சி அம்மா. குடும்பத்தோட, அவங்க மட்டும் இல்ல, அவங்க கணவர், குழந்தைகள், மாமியார், இப்படி குடும்பத்தோட சேர்ந்து உளவார பணி செய்யறவங்க மீனாட்சி அம்மையார் குடும்பம். மீனாட்சி அம்மா கிட்ட குரு பக்தி, அந்த குரு பக்தியை மீனாட்சி அம்மா கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். இப்படி பல சிறப்பு வாய்ந்த மீனாட்சி அம்மையார் இன்று பக்தி மார்க்கத்தில் சிறந்தவர்கள் பெண்களேன்னு பேச வராங்க. வாங்கம்மா, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய. ஈர்ப்பெண்ணை ஆட்கொண்ட எந்தை குருநாதர் திருவடிகளை வணங்கிக் கொண்டு ஞான குருநாதராக எழுந்தருளி நல்லாசி வழங்கிக் கொண்டிருக்கும் தென்னாடுடைய சிவபெருமான் வணங்கிக் கொண்டு, சித்தரையா திருவடிகளை வணங்கிக் கொண்டு, அடியேனுக்கு அளித்த பக்தியில் சிறந்தவர்கள் பெண்களே என்ற தலைப்பானது அடியேனுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதில் அடியேன் ஒரு சிறிய ஒரு பாடல்னு வச்சுக்கோங்களேன். வாரியார் சுவாமிகள் கூறியது பக்தியை பத்தி. உள்ளம் ஆகிய வயலில் காற்றை அழித்து அகங்காரம் என்ற கல்லை பிளந்து மௌனம் என்ற வித்தை விதைத்து அன்பு என்ற நீரை பாய்ச்சி பயிரானது வளர்கின்ற போது, ஞானம் என்ற பயிரானது வளர்கின்ற போது அதை தின்ன வருகின்ற காக்கைகள், காமம், குரோதம், மதம், மாச்சரியம் என்ற பறவைகளை இறைவனது திருநாமமாகிய கற்களை கொண்டு விட்டு எரிந்து விளைகின்ற கனிகளின் பெயர்தான் பக்தி. சிறப்பு சிறப்பு என்று வாரியார் சுவாமிகள் கூறியுள்ளார். அப்படி என்றால் அவரை ஈன்றெடுத்த தாயார் அவருக்கு சிறு வயதிலேயே திருவாகிய இறைவனை
எவ்வாறு உருத்தெரிய செய்தார். அடுத்து பெண்கள் பெண்கள் முதலில் கரு கொள்கின்ற போதே திருவாகிய இறைவனை உள்ளத்தில் தாங்குகின்றவர்கள்தான் பெண்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் உருவேற்றுகின்றார் குழந்தைக்கு. அப்பிள்ளை வளர்ந்து தகுந்த நேரத்தில் வெளியில் வருகின்ற போது ஆணாக இருந்தால் அது பக்தியை சிறப்பிக்கும், பெண்ணாக இருந்தால் பக்தியை காலத்திற்கும் விரிவுபடுத்தும். அதுக்காக ஒரு அருமை அருமை. உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு புலோக வாழ்க்கை என்னும் பொன்னான கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே போட்டு எடுத்து விடு வெள்ளையப்பா துணி முழுதும் வெளுத்து விடும் வெள்ளையப்பா. வெளுத்து விடுவது துணி அல்ல, நம் மனம். மனம் வெளுக்க வேண்டும் என்றால் பக்தி என்ற மனமானது அது ஆண்களுக்கு வராது, பெண்களுக்கேதான் ஆலங்கால் பட்டவள். இதில் பெண்கள் தான் ஆலங்கால் பட்டவள். முதலில் குழந்தை கைப்பிடித்து கற்றுக் கொடுக்கின்றவளும் பெண்தான். பேச கற்றுக் கொடுப்பதும் நல் ஒழுக்கத்தை கற்றுத் தருவதும் திருவை உணர வைப்பதும் பெண் அன்னை என்றவள். ஒரு வீட்டில் நல்ல மனைவி மற்றும் மருமகள் இருந்தால் பக்தி என்ற வேரானது ஆழமாக இருக்கும். இதில் ஒரு உதாரணம், மரமானது எப்படி என்றால் ஆண்கள் அதில் உள்ள கிளைகள், காய், கனி இவைகள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் பெண் என்பவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? அம்மரத்தின் வேராக இருப்பாள். அதுதான் அம்மரத்தின் வேர் போன்றவள் பக்தியை வளர்த்து கொண்டு அமைதியாகவே இருப்பாள். இதில் நம் நாயன்மார்களுள் ஒருவரான மங்கையர்க்கரசியார். இவர் பெயர் மாணி பாண்டிமா தேவி என்று அழைப்பார்கள். இவர் சோழ நாட்டில் பிறந்தவர். பாண்டிய நாட்டு மன்னனை மணந்து அங்கு சைவம் இல்லாத சமயம், சமண சமயமானது தலைத்தோங்கி இருந்தது. ஆனால் இவரோ சைவ பக்தி நிறைந்தவர். இவர் தன் கணவனுக்கு தெரியாமல் தனது மார்பிலே திருநீர் பூசிக்கொள்வார். அது மட்டுமல்லாது பஞ்சாட்சரத்தை தினமும் மனதில் உச்சரித்து கொண்டே இருப்பார். இது மட்டும் அல்லாது இந்த பாண்டிய நாட்டில் சைவம் தலைத்தோங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் தனது முதலமைச்சராகிய குலச்சிறையாரின் துணையோடு ஞானசம்பந்த பெருமானை மதுரைக்கு அழைத்து வந்து சைவம் தலைக்கச் செய்தவர். அது மட்டுமல்லாது கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக ஆக்கிய பெருமை மங்கையர்க்கரசியாருக்கே சேரும். அருமை அருமை. ஞானசம்பந்தர் மங்கையர்க்கரசியாரை மங்கையர்க்கரசி வலவர்கோன் பாவை வரிவலை கைமடமானி என்று பாடப்பட்டார். அடுத்து காரைக்கால் அம்மையார். நம் அம்மையார் சிறு வயதிலே ஈசன் மீது அதீத பக்தி கொண்டவர். அவரை இறைவன் ஆட்கொள்ள வேண்டி மாங்கனியினை கொடுத்து அவரை ஆட்கொண்டார். அம்மை என்று அழைக்கப்பட்டவர். அதுவும் அவர் 63 நாயன்மார்களுள் காரைக்கால் அம்மையார் மட்டுமே அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகின்றார். பிறந்து மொழிப்பயின்று பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் மை ஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர் என்று கேட்க திருவாலங்காட்டில் இறைவனின் தூக்கிய திருவடியின் கீழ் அம்மை இன்றும் அமர்ந்திருக்கின்றாள். நம் அம்மை காரைக்கால் அம்மையார். அப்ப பக்தி எந்த அளவுக்கு அன்றைக்கே பெண்களிடத்தில் இருந்தது என்று இதிலிருந்தே நமக்கு தெரிகின்றது அல்லவா? அடுத்து இசைஞானியார். அம்மையார் சிறு வயதிலேயே அவர் ஈசன் பால் கொண்டிருந்த அன்பும் கருவில் குழந்தைக்கு திருவை உணர வைத்து ஞானசம்பந்த பெருமானை நமக்கு அளித்து சைவம் தலைத்தோங்க நமக்கு வழிவகுத்து உள்ளார். அடுத்து நமது திலகவதி அம்மையார். அவர் இறைவன் மீது பக்தி அன்பு கொண்டு தன்னை இறைப்பணிக்கு சமர்ப்பித்தார். தன் தம்பி திருநாவுக்கரசர் சமண சமயத்தை சார்ந்திருந்த போதும் இறைவனிடம் அனுதினமும் வேண்டிக் கொள்வார். என்று என் தம்பி வந்து சைவ சமயத்தை பின்பற்றுவார் என்று. அப்பொழுது
அப்பொழுது இறைவன் தகுந்த நேரத்தில் ஆட்கொள்வோம் என்று அவருக்கு உறுதியளித்து ஒரு சூழ நோயை ஒரு திருவிளையாடலை நடத்தி திருநாவுக்கரச பெருமானை ஆட்கொண்டு சைவம் தலைக்க செய்தார். இதுவும் அவர் அக்காவாகிய திலகவதியாரின் பக்தியே இதற்கும் காரணம். அடுத்து நம் மாணிக்கவாசக பெருமான், அவரை பற்றி கூறுவதற்கு அடியேனுக்கு அவ்வளவு தெரியாது. இருந்திலும் சிறிதளவு மாணிக்கவாசக பெருமான் தன்னை ஒரு பெண்ணாகவே நினைந்து இறைவன் பால் கொண்டிருந்த காதலின் விளைவுதான் நமக்கு கிடைத்த திருவாசகம். திருவாசகம் ஒவ்வொரு பாடலும் பெண்களுக்கானது. ஒவ்வொன்றிலும் விளையாட்டாக ஒவ்வொரு விளையாட்டையும் அவர் அதுக்குள்ளார எவ்வளவு இருக்குதுன்னு என்று கூட அடியனுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இருந்தும் சிறிதளவு ஒரு பாடல், அடியார்கள் தான் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் எம்கோன் இன்ன வகையே எம்கோன் நல்குதியேல் என் குறையிலோம் ஏலோர் எம்பாவாய் என்று பெண்கள் அன்றே கேட்டுள்ளனர். கணவர் எப்படி இருக்க வேண்டும்? உன் அடியாராக இருக்க வேண்டும். உன் அடியாராக இருந்தால் அடியேனுக்கு பக்தி செய்வதில் எத்தடையும் இராது என்று அன்றே மாணிக்கவாசக பெருமானார் பாடியுள்ளார் திருவெம்பாவையில். அடுத்து, உருத்தெரியா காலத்தை உள்புகுந்தேன் முலம் மண்ணி கருத்திருத்தி உண்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள்தில்லை கண்டேனே. இறைவனை அடைவதற்கு ஒவ்வொருவரும் வரும் பெண்ணாக மாறி என்றால் பெண் தன்மையினை உணர்ந்தால் இறைபக்தி இறைவனை அடைவது உறுதி என்று கூறியுள்ளார். அடுத்து ஒரு அடியார் வந்திப்பாட்டி. இங்கு இருக்கும் அடியார்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஏனென்றால் எல்லோரும் திருவாசகமே வேத நூலாக பயின்று கொண்டிருக்கின்றோம். வந்திப்பாட்டியின் பக்திக்கு இறங்கி இறைவன் பிட்டுக்காக மண் சுமந்து பிறம்படிப்பட்டார். அப்படிப்பட்ட வந்திப்பாட்டியின் பக்தியானது எத்தன்மை உள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அதுவும் மட்டுமல்லாது மாணிக்கவாசக பெருமானாரின் பக்தியை உலகறிய செய்வதற்காகவும் இறைவன் கூலியாளாக வந்து அங்கு ஒரு திருவிளையாடலை நடத்தியுள்ளார். மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவள் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். அடுத்து வண்டோதரி. இங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், ராவணனுடைய மனைவி. அவர் சிவபக்தியில் அவரை மிஞ்சியவர் கிடையாது. அப்படி இருக்கையில் வண்டோதரி அழைத்த மாத்திரத்தில் இறைவன் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். அப்படி என்றால் அவளின் பக்தி எத்தன்மை உள்ளதாக இருக்கும் என்று சிந்திப்போம். ஆழ்காடி சூழ்தன் இலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரொருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயப்பிரானை கருணையினை என்ன என்று கூறுவது? இவ்வாறு சிறுத்தொண்ட நாயனார் தன் இறைவன் பிள்ளைக்கறி கேட்கின்ற போது தன் மனைவி சிரித்த முகத்துடன் அனைத்து அவருடைய கணவர் அக்குழந்தையினை சமைத்து அடியவருக்கு விருந்து படைத்தனர். அப்படி இருக்கும் என்றால் அப்பெண்ணின் பக்தி எத்தன்மையான ஒவ்வொரு நாயன்மார்களும் அவர்கள் எடுத்த வைராகியத்தில் உறுதியாக இருந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய துணைவியாரே காரணம் அதற்கு. ஏனென்றால் அவர்களுடைய ஒத்துழைப்பு அத்தன்மை உள்ளது. ஆகையினால் பெண்களே பக்தியில் சிறந்தவர்கள். அடுத்து ஒன்று இன்னும் இருக்கின்றது, சற்று பொறுங்கள். சிறப்புமா. அவ்வை பிராட்டியை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்றதுக்காக ஒன்றும் இல்லை. ஆயினும் ஒரு காலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் நாயனார் அவர்கள் திருக்கைலாயம் செல்லுகின்ற போது அவ்வை பிராட்டி விநாயகருக்கு பூஜை செய்து கொண்டிருந்தார். பூஜை செய்து கொண்டிருக்கும் இவர்கள் கைலாயம் அல்லவா செல்கின்றார்கள், நான் எப்படி செல்வது அப்படி என்று விநாயகரிடம் கேட்கும் போது, பிராட்டியே வேகமாக பூஜை செய்யாதே, மெதுவாக செய், அவர்கள் செல்வதற்கு முன்பே உம்மை அங்கு அழைத்து செல்கின்றோம் என்றார் விநாயகர் பெருமான். அப்படிதான் நமக்கு கிடைத்தது விநாயகர் அகவல். அப்ப
சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமன் நாயனாரும் அங்கு செல்வதற்கு முன்பாகவே அவ்வை பிராட்டியானவள் அங்கு சென்று அமர்ந்திருந்தார். விநாயகர் அவரை தும்பிக்கையால் தாங்கி கைலாயம் அழைத்துச் சென்றார். ஒரு பெண் பக்தியில் உறுதியாக இருந்தால் அவள் நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்க முடியும் என்பதற்கு இதற்கு மேல் ஒரு எடுத்துக்காட்டு வேண்டுமோ? கூறுங்க. அடுத்து நேரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதால் தனது கருத்துக்களை பதிவிடவும். சிறப்பு. தில்லையாடி வள்ளியம்மை இவர் சுதந்திர போராட்டத்தில் காந்தியடிகளுக்கு துணையாக இருந்தவர். சிறு 13 வயது பெண், ஆனால் சிவபக்தி நிறைந்தவர். ஆங்கிலேயர்களால் சிறையில் அடைக்கப்பட்டு அவர் உயிர் பிரிகின்ற நேரத்தில் பாலசுந்தரம் என்கின்ற சுதந்திர போராட்டர் அவரிடம், அண்ணா, என் உயிரானது பிரிகின்ற போது இப்பதிகத்தை இப்பாடலை பாடுங்கள் என்று கேட்டார். அது என்ன பாடல் என்றால், முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவார் ஆர்க்கொருவார் அச்சோவே என்ற பதிகத்தை கேட்டவுடன் அவள் உயிரானது பிரிந்தது. அப்படி என்றால் அவள் அத்தருணத்தில் கூட இறைவன் மீது எத்தகைய பக்தி கொண்டிருப்பாள்? அப்பாடலை அப்பெண்ணானது கேட்டு உயிர் பிரிந்தவுடன் காந்தியடிகள் அப்பாடலை மொழிபெயர்த்து எடுத்துக்கொண்டார். எங்கு சென்றாலும் அப்பாடலை உச்சரிப்பார். அடுத்து நம்முடைய அம்மணி அம்மா, திருவண்ணாமலையில் உள்ள கோபுரத்தை கட்டிய, வடக்கு கோபுரத்தை கட்டியவர். அவருக்கும் இறைவன் பக்தியினால், அவருடைய பக்தியினால் அவரை ஆட்கொண்டு அவருடைய அந்த 3 படிகள் கோபுரத்தை அந்த ராஜா கட்டிய போது, அதுக்கடுத்து கட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கும் போது அம்மணி அம்மாவை வைத்து அக்கோபுரத்தை கட்ட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அப்படி இருக்கையில் அவர் அங்கங்க பிக்ஷை எடுத்தும் நிறைய எல்லோரிடத்திலும் வசூல் பண்ணி, இப்போ நம்ம எப்படி நம்ம திருமணம் அமைஞ்சிச்சோ எல்லோரிடத்திலும் நம்மளும் கேட்டு, அதே போல அவரும் அன்று அனைவரிடத்திலும் வாங்கி அந்த கோபுரமானது கட்டப்பட்டது. அப்படி இருக்கையில் கூலி கொடுக்க பணம் இல்லாத போது இறைவனிடம் வேண்டுகின்ற போது இறைவன் அவருக்கு, நீ திருநீற்றை கொடு, அவர்கள் உழைக்கின்ற கூலியாக அது மாறிவிடும் என்று கூறினார். அப்படி இருக்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள் பெண்களே, பெண்களில் பக்தியில் சிறந்தவர்கள் யார்? பெண்கள் தானே. அது மட்டுமல்லாது இங்கு அழகிய அந்தமானில் எழுந்தருளியுள்ள தென்னாடு உடைய சிவபெருமான், அடுத்து சிவலோக திருமணம், இங்கு உள்ள அடியார்கள் அனைவரும் பெண்களே. பெண்களே. அப்படி என்றால் இறைவன் எவ்வாறு பெண்களை ஆட்கொண்டுள்ளார்? அவர்கள் பக்தி, முதல் படியே பக்தி தானே. அடுத்தடுத்த நிலைகள் நாம் அடுத்தடுத்து பயணம் செல்வது இல்லையா? அப்படி இருக்கையில் ஆங்காங்கே மலர்ந்த மலர்களை எல்லாம் மாலையாக கோர்க்கின்ற ஒரு நூலாக இருந்தது மட்டுமல்லாது இன்று வரை நம்மளை தெளிவுபடுத்தி ஒரு வழி நடத்துகின்ற அம்மையார் கமலாதேவி சுப்பிரமணிய அம்மையார், அவர்களுக்கு எல்லோரும் கைத்தட்டலாமே. அவர்களுக்கு என்றென்றும் நாம் நன்றி பட்டிருக்கும். ஏனென்றால் அவர் அன்று நம்மளை ஒருங்கிணைக்காவிட்டால் இன்று ஏது நம் அடியார் திருக்கூட்டம் இல்லையா? அடுத்து ஒருவரை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். நம்ம அம்மை சிவ ஈஸ்வரி அம்மையார். ஏனென்றால் அன்று அவருடைய கணவரை சைவம் தலைப்பதற்காக, நம் அடியார் திருக்கூட்டத்தை உருவாக்குவதற்காக அன்று அவரும் உறுதுணையாக இல்லாவிட்டால் ஏது இன்று நமக்கு குருநாதர் இல்லையா? ஏது இன்று நமக்கு சிவலோக திருமணம்? ஆகையினாலே பக்தியில் சிறந்தவர்கள் பெண்களே. அதுவும் அழகிய அந்தமானில் எழுந்தருளி நல்லாசி வழங்கி கொண்டிருக்கும் அடியார் திருக்கூட்டம், அதில் உள்ள பக்தி, பெண்களின் பக்தி, அதுவே சிறந்தது. இந்த அடியார் திருக்கூட்டத்தில் அடியேன் இருப்பதற்கு மிகவும் புண்ணியம் செய்துள்ளேன். திருச்சிற்றம்பலம். அருமையான பேசிய மீனாட்சி அம்மையாருக்கு மற்றும் ஒரு முறை கைத்தட்டலை கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. என்ன ஒரு அமைதியா அத்தனை நாயன்மார்களையும், பெண் நாயன்மார்கள் பெரும்பாலானவர்களை பத்தி சொல்லிட்டாங்க. ஆண் நாயன்மார்களுக்கு துணையாக இருப்பது கூட பெண்கள் தான். ஏன், நம்ம சிவலோக சித்தர் ஐயா நம்மளோட குருநாதருக்கு துணையா இருக்கிறது அவங்க மனைவி தான் அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா தெளிவா சொல்லுவாங்க.
திருவாகிய கருவை சுமப்பவள் பெண், வேர் போன்றவள் பெண் அப்படின்னு சொன்னாங்க. மங்கையர்கரசி அப்படி எல்லா நாயன்மார்களை பற்றியும் சொன்னாங்க. அதுபோல் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான், மனசை அடித்து வெளுத்தாதான் அதில் உண்மையான பக்தி கிளம்புன்றதையும் சிறப்பாக சொன்னாங்க. வாழ்த்துக்கள்மா. இவங்க இவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் ஆண்கள் பகுதியில் என்னத்தை பேச போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் பேச போகிற பேச்சாளர் யார் தெரியுமா? பாரதி கண்ட புதுமை பெண், ஒரு இளம் புயல். இவங்களோட முதல் மேடை இது. இந்த முதல் மேடையவே வெற்றி மேடையா அமைக்க போற பேச்சாளர் பாரதி. வாங்கம்மா, உங்களோட கருத்துக்களை எடுத்து சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தன் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பன் தான் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, மாணிக்கவாசர் அருளியது. குருவாகிய மாணிக்கவாசகரை வணங்கிய என் உரையை தொடங்குகிறேன். இதைத் தொடர்ந்து மாணிக்கவாசகர் எழுதிய பிடித்த 10 பாடல் ஒன்று நான் பாடுகிறேன். உம்பற்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையின் தனக்கு வம்பென பழுத்து என் குடி முழுது ஆண்டு வாழ்வு அறவாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே எம்பொருள் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. தலைப்பு: பக்தியில் சிறந்தது ஆண்களா பெண்களா? இங்குள்ள பெண்கள் அனைவருக்குமே தெரியும் ஆண்கள் தான் என்று. பெண்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள், நான் பக்தியில் மிக்க சிறந்தவர் என்று சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். பெண்கள் மனது அலை பாய்ந்து கொண்டேதான் இருக்கும். எப்பொழுதும் 100% பெண்கள் வீட்டில் என்ன நடக்கிறது, வெளியில் என்ன நடக்கிறது, பிள்ளைகள் என்ன பண்றாங்க, கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம அதை பத்தி மட்டும்தான் யோசிப்போம். ஆனா ஆண்களை பொறுத்தவரையும் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே 100% பக்தியோட மட்டும்தான் உள்ள வருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான், ஒத்துக்கணும். உண்மையை சொன்னா நம்ம பெண்களா இருந்தாலும் ஒத்துக்கணும். அடுத்துமா, அதே மாதிரி 63 நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 நாயன்மார்கள் ஆண்கள் தான், 3 நாயன்மார்கள் தான் பெண்கள். ஆமா ஆமா. அதுல இப்ப கண்ணப்ப நாயனார் பத்தி நான் பேசுறேன். கண்ணப்ப நாயனார் வந்து ஒரு வேட்டைக்கார குடும்பத்தில பிறந்தவர். இவர் வந்து வேட்டையாடி சாப்பிடுறது, மாமிசத்தை பிடித்து சாப்பிடுறது இவருக்கு தெரிஞ்சது. இவர் அப்படி காட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு லிங்கத்தை பார்க்கிறாரு. அந்த லிங்கத்தை பார்த்த உடனே ஒரு பக்தி, அது மிகவும் சிறப்பாக இருந்தது. லவ், காதல், பார்த்ததும் காதல் கொண்டார். உடனே இவர் தன்னை போல் அவரை நினைத்து, இவர் தனியாக இருக்கிறாரே, இவருக்கு பசிக்குமே என்று இவரை நம்ம அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குளத்துக்கு போய் தண்ணி வாயில வச்சுக்கிட்டு, பூவை தலையில வச்சுக்கிட்டு, இறைச்சியும் செஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து தன் வாயால கொப்பளிச்சு தன் அபிஷேகம் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த இறைச்சியை மாமிசத்தை வந்து அவருக்கு ஒரு உணவா வைக்கிறாரு. இப்படி இவர் டெய்லி செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க அந்தனரும் ஒருவர் பூஜை செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்ப அந்தனர் ஒருவர் பார்க்கிறார், அபிஷ்டு என்னடா இது, நம்ம செஞ்சதை தவிர்த்து இங்க வேற என்னமோ இருக்கிறதே என்று. அப்போ இதை வந்து நம்ம சிவன் பார்க்கிறார். ஓ, நீ வந்து புற தூய்மையை மட்டும்தான் பார்க்கிற, நான் நினைச்சது அகத்தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் பக்தியை காட்டுறதுக்காக ஒரு திருவிளையாடல் ஆடுறார் சிவன். அப்ப என்னவென்றால் தன் கண்ணிலிருந்து ரத்தம் வருகிறது. அப்பொழுது உடனே கண்ணப்பர் என்ன பண்ணுகிறார், ஐயோ கண்ணிலிருந்து ரத்தம் வருது, துடைக்கல, அது எதுவுமே பண்ணல. சரி, நம்ம கிட்டதான் 2 கண்ணு இருக்குல்ல, நம்ம ஒரு கண்ணு அவருக்கு எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு தன் கண்ணிலே எடுத்து வைக்கிறார். அற்புதம் அற்புதம். இப்படி இருக்கும்போது இன்னொரு இதையும் பார்த்து இன்னொரு கண்ணிலேயே ரத்தம் வருது. உடனே இவர் என்ன பண்றாரு, சரி இன்னொரு கண்ணில் ரத்தம் வரும்போது
அந்த கண்ணை நம்ம கிட்ட தான் இன்னொரு கண்ணு, ரெண்டு கண்ணு இருக்குல்ல, தன்னை பத்தி யோசிக்காம தன்னுடைய நிலைமையை பத்தி யோசிக்காம நம்ம கிட்ட ரெண்டு கண்ணு இருக்கும்போது நம்ம ஏன் அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ணையும் எடுத்து தன் ஒரு காலை அந்த ஒரு கண்ணால மறைச்சிக்கிட்டு இன்னொரு கண்ணையும் அடையாளத்துக்காக வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணையும் கொடுக்கும்போது அப்போ சிவன் சொல்றாரு நீதான் கண்ணப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அந்த ஒரு பக்தியை நம்ம ஒரு ஆண்களிடம் பார்க்கலாம். இதுவே கண்ணப்ப நாயனுடைய வரலாறு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நமநந்தி. அவர் தினந்தோறும் திருவாரூருக்கு சென்று சிவனை வழிபடுவதுதான் அவருடைய ஒரு பொழுதுபோக்கு. இப்படி அவர் டெய்லி சிவனை வழிபட்டு வரும்போது அவருக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுது, நாமே விளக்கேற்றி வழிபடக்கூடாது என்று. அப்படி விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்றால் கண்டிப்பாக விளக்குக்கு ஒரு எண்ணெய், திரி, எண்ணெய் இதெல்லாம் வேண்டும். சரி, பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல போய் அம்மா நான் விளக்கேற்ற வேண்டும், எனக்கு ஒரு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நீ தான் சிவன் பக்தியாச்சே, போய் தண்ணியிலேயே ஏற்ற வேண்டியதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு இது என்னடா சோதனை, இது நம்மளுக்கு கிடைச்ச சோதனையா பக்தியின் சோதனையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு மேலேருந்து ஒரு ஒலி வருது. அப்ப சிவன் சொல்கிறார், பக்தனே நீ சோர்ந்து போகாதே, நீ பக்கத்தில் உள்ள குளத்தில் போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு விளக்கேற்று, அதில் கண்டிப்பாக விளக்கு எரியும் என்று. உடனே தன் பக்திக்காக உடனே அந்த விளக்கில் தண்ணீர் ஊற்றி விளக்கேற்றி தினந்தோறும் இரவு முழுவதும் விளக்கேற்றி தன் பக்தியை சிறப்புடைய செய்தார் நமநந்தி அடிகளார். இப்படி நம் ஆண்களை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். நம் மீனாட்சி அம்மையார் சொல்லும் போது அவர்கள் சொல்வது முழுக்க முழுக்க முன்னோர்களை பற்றி. நான் சொல்வது இறந்த காலத்தை பற்றி இல்ல, நிகழ்காலத்தை பற்றி. நிகழ்காலத்தில் பெண்கள் அப்படி கிடையாது. என்னோட சேர்த்துதான் நானும் சொல்றேன். நான் கோயிலுக்குள்ள போகும்போது கண்டிப்பா என்னையும் சேர்த்துக்கங்கம்மா, நான் கூட அப்படிதான் கோயிலுக்குள்ள போகும்போது முழு மனசோட போகுவேன். வீட்டுல வாசப்படி வரையும் கரெக்டா போவேன். வாசப்படிக்குள்ள நுழைஞ்ச உடனே ஐயோ நம்ம முன்னாடி போய் நிக்க கூடாதா, நம்மளுக்கு மறைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வருது ஒரு கற்பூரம், ஐயோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காட்டக்கூடாதா, இப்படி நம்ம மனசு அலைப்பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஆண்களை பொறுத்தவரையும் அவர்கள் வீட்லயும் வரும்போதே கண்டிப்பா ஒரு பக்தி. சரி, நம்ம பொறுமை, அந்த பொறுமை, நிதானம், பக்தி சிறந்தவர்கள் ஆண்களே. உண்மையை ஒத்துட்டு கைப்பற்றுங்க. சிறப்பு சிறப்பு. இப்படி ஆண்களை பத்தி பேசிக்கொண்டே போகலாம். எனக்கு கொடுத்த நேரம் முடிவடைந்தது. மிக்க நன்றி. நான் பேசியது தவறாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். அம்மா ஒரு சில விஷயங்கள் மறந்துட்டாங்க. கோயிலுக்கு போய் அவங்க போட்டிருக்க என்ன நகை போட்டிருக்காங்க, எப்படி தலை செய்யிருக்காங்க, என்ன துணி போட்டிருக்காங்க, இதெல்லாம் வரிசையில நிற்கும் போது கூட நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஆண்களை பொறுத்தவரை ஆண்கள் வரிசையை பாருங்க, கண்டிப்பா அது ஒரு மிக அதாவது நீட்டா கரெக்டா தெரியும். நம்ம வரிசை பாருங்க, இடிச்சு புடிச்சு நீ போற நான் போற, ஒரு பால் ஊத்துற அபிஷேகம் கூட நம்ம முந்திக்கிட்டு போய் நம்ம பால் தான் ஊத்துன்னு எதிர்பார்ப்போம். அது மிக்க தவறு தானே. உண்மைதான் உண்மைதான். சிறப்புமா, ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா பேசுறீங்க. நாயன்மார்கள் வரலாறையும் சொன்னீங்க, யதார்த்தமா பேசுனீங்க. யதார்த்த வாழ்க்கையில என்ன நடக்குது, நம்ம எப்படி பக்தி செய்யறோம், பெண்களோட பக்தி. மீனாட்சி அம்மா பேசும்போது பெண்கள் தான் சிறந்தவர்கள் தோணுச்சு. ஆனா பாரதி அம்மா பேசினதுக்கு அப்புறம் யதார்த்த வாழ்க்கைக்கு வருவோமே, ஏன் புராணத்தை பேசணும் அப்படின்னு தோணுது. ரொம்ப அருமையா பேசினாங்க. கண்ணப்ப நாயனாரை பத்தி சொன்னாங்க பாத்தீங்களா. கண்ணப்ப நாயனார் கண் கொடுத்தவர். ஒரு கண்ணை எடுத்து வச்சார். நம்மனா என்ன பண்ணுவோம், ஒரு கண்ணு கொடுத்துட்டோம் சாமிக்கு, இன்னொரு கண்ணு நமக்கு வேணும், நம்ம இந்த உலகத்துல வாழணும்னா கண்ணு வேணும்னு நினைப்போம். ஆனா கண்ணப்ப நாயனார் தன்னை பத்தி நினைக்கவே இல்லை, தன்னலம் பத்தியே இல்லை, சாமிக்கு கண்ணு வைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல சாமிக்கு கண்ணெடுத்து வச்சார். குன்னக்குடி அடிகளார ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா, அதாவது கண்ணப்ப நாயனார குரு பூஜைக்கு கூப்பிட்டுருந்தப்ப குன்னக்குடி அடிகளார் கேட்டாராம், என்ன செய்ய போறீங்க நீங்க அப்படின்னா, நாங்க குரு பூஜை செய்வோம், அன்னதானம் போடுறோம் அப்படின்னு சொன்னாருங்களாம். அப்ப குன்றக்குடி அடிகளார் சொல்லியிருக்காரு, கண்ணப்ப நாயனாரோட குரு பூஜை வைக்கிறீங்க நீங்க, ஒரு 4 பேருக்கு கண் தானம் செய்யுங்க, அதாவது கண் தெரியாதவங்களுக்கு கண் ஆபரேஷன் பண்ணுங்க, அந்த முகாம் போட்டு மக்கள் தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படிங்கறதுதான் உண்மை. அதாவது மக்கள் தொண்டு, அதுலதான் மகேசன் தொண்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொன்னாங்க. கண்ணப்ப நாயனார் கண்ணை கொடுத்தாரு. பெண்களாகிய நம்ம அலமாரியில இருந்து ஒரு விலை உயர்ந்த புடவைய கடவுளுக்கு கொடுனா கொடுப்போமா? நம்ம அது என்ன சங்கடகத சதுர்த்திக்கெல்லாம் நகை, நம்ம போட்டிருக்க நகையை கலட்டி போட்டு பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுவோம். பிள்ளையார் அப்படியே தும்பிக்கையை நீட்டி அந்த நகையை பூரா எடுத்துக்கிட்டாருன்னா அந்த நகை போடுவோமா? பெண்களோட பக்தி இந்த அளவுல தான் இருக்கு. இப்ப வாங்கம்மா, பெண்களுக்கு சரியான சாட்டையடி கொடுக்கறதுக்காக வரப்போறாங்க என்னோட தோழி விமலா அம்மையார். இந்த தருணத்துல விமலா அம்மையாரை பத்தி நான் ஒண்ணு சொல்லியே ஆகணும்.
என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு. இந்த திருமணத்துல இப்படி ஒரு இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா அதற்கு விமலா அம்மையார் தான் காரணம். என்னைய இந்த திருமணத்துக்கு கூட்டிட்டு வந்தவங்க விமலா தான். விமலா அம்மையாரோட சேர்ந்து நீங்களும் சகுந்தலா அம்மையாரும் என்னைய இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. அதாவது பக்தி மார்க்கத்துல நல்ல ஒழுக்கங்களை கத்து கொடுக்கிற இடத்திற்கு சரியான நேரத்துல அழைச்சிட்டு வந்தவங்க விமலா அம்மையார். அதுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, விமலா அம்மையார் ஒரு தமிழ் ஆசிரியை, சிறந்த தமிழ் ஈடுபாடு கொண்டவர், பக்தியில் ஈடுபாடு கொண்டவர். அவங்களை பத்தி என்ன பேச போறாங்கிறத கேட்போம். அவங்க அணிய தூக்கி நிறுத்தணும். அவங்க சர மாதிரி பொழிஞ்சிட்டு போயிட்டாங்க பாரதி. தான் அணிக்கு வனம் சேர்க்கிறதுக்கு வாங்கம்மா, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். நம சிவாய. சிவபெருமான் குடி திரு கைலாயமலையாய் திரு அண்ணாமலை உருவாய் தென்னாடுடைய சிவனாய் ஞானத்தின் ஊற்றாய் அன்பெனும் அமுதாய் அந்தமானில் எழுந்தருளி வியாபித்த சிவமே உமை வணங்கினேன் எமை காத்தருள்வாயே. குருவை வணங்கி அரியாசனம் உனக்கே, ஆனாலும் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே என்று எனக்கு உயிர் தந்த வாழ்வு தந்த தமிழையும் வணங்கி தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பக்தி மார்க்கத்தில் சிறந்தது ஆண்களா பெண்களா. எதிரொலியில் பாரதி அம்மா பேசினாங்க, கேட்கும்போது அருமையா இருந்துச்சு. கண்ணபுண்ணார் கதை சொன்னாங்க. மற்றபடி ஆண்கள் தான் ஒரே சிந்தனையோட வருவாங்களாம், பெண்களுக்கு அலைபாயுதாமானம். எல்லா பெண்களுக்கும் அலைபாயுதுன்னு சொல்ல முடியாது, அலைபாயிரங்கள் பாயம். எல்லா ஆண்களும் ஒரே சிந்தனையோட கோயிலுக்கு வர்றாங்க. பல பெண்களை பாக்குறதுக்காண்டே ஆண்கள் கோயிலுக்கு வர்றவங்களா இருக்காங்க. ஓஹோ, அப்படியா? கோயிலுக்கு வர்றதுனால பெண்களை பாக்குறதுக்காண்டே வர்ற ஆண்கள் கூட்டம் இருக்கு. அது தெரியாம பாரதி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நேர்கொண்ட பார்வை. அதனால அப்படியெல்லாம் முடிவுக்கு வந்துடாதீங்கம்மா. இப்ப 63 நாயன்மார்கள் அதிகப்படியா ஆண்கள் தான் அதிகம் இருக்கு, பெண்கள் 3 பேர் தான், என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பெண்கள் ஆண்கள் 20 பேருக்கு ஒரு ஆள் சமம் போதும். 60 ஆண்கள் இருக்காங்க, 3 பெண்ணுன்னா அந்த காலத்துல இறைவனே வகுத்து கொடுத்திருக்காரு நமக்கு. 20 ஆணுக்கு ஒரு பெண் சமமா? உண்மைதான்மா. ஒரு பொண்ணு ஒரு பெண் பேசினா ஆண்கள் பேசவே முடியாது. 20 அடியாருக்கு ஒரு அடியார் போதும். காரைக்கால் அம்மையார் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அடியார் போதும். மங்கையர்கரசி அம்மா எடுத்துக்கிட்டீங்க, இசைஞானி அம்மா எடுத்துக்கோங்க, எல்லாரும் 20 பேருக்கு சமமானவங்க. இங்க இருக்க அடியார்கள்லாம் எடுத்தீங்கன்னா நாங்க எத்தனை பேருக்கு சமம்னு எங்களுக்கே தெரியாது, சொல்லவே முடியாது. ஆமா, பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவுதான். ஆமா, அதனால நீங்க எதிரணியில தெரியாம சொல்லிட்டீங்க. சரி, விட்டுறோம், அவங்களை விடுங்க. இப்ப பக்தின்னா என்னன்னா, பக்திங்கிறதுக்கு நம்ம பல விதமா சொல்லுவோம். பற்று, நேசம், அன்பு அப்படிங்கிறலாம். நம்ம உணர்ந்துட்டு விடுதுன்னா அந்த அன்போட கூடிய மரியாதை தான் பக்தி அப்படின்னு நம்ம உணரணும். ஒரு பக்கம் அன்பு இருக்கணும், அந்த அன்பு இருக்கிறதுல மரியாதை இருக்கணும். வெறுமனே வாய் பேச்சாவும் இருந்துச்சுன்னா அது நமக்கு பக்தியா உணர முடியாது. இந்த பக்தியை கொண்டவர்கள்ல நாயன்மார்கள்ல இசைஞானியாரா பார்க்க போறோம். நம்ம இசைஞானி அம்மையார் சடையனார் அப்படிங்கிறவர், அவரோட கணவர். இவங்களோட ஊர் திருநாவலூர், நாடு திருமுனைப்பாடி நாடு. இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் போதே ஒரு ஞான குழந்தையாக தோன்றுது. அப்ப மன்னர் அங்க வர்றப்ப அந்த குழந்தைய பாக்குறாரு. பார்த்தோடனே கண்டவுடனே திருவுள்ள குழந்தை அப்படின்னு உணர்றாங்க. உணர்ந்தோடனே அவர் கேட்கிறாரு, இந்த குழந்தை ரொம்ப திருவுள்ள குழந்தையா இருக்கு, இது நாட்டுக்கு நல்ல பணிகள் செய்யும் அப்படின்னோடனே உடனே அந்த தாய் தகப்பன் எதையுமே யோசிக்கல, அந்த குழந்தை என்ன கொடுத்துட்றாங்க, தத்து கொடுத்துட்றாங்க. நம்ம மன்னர் நரசிங்க முனையர் அப்படிங்கிற அரசருக்கு அந்த குழந்தைய உடனே தத்து கொடுத்துட்றாங்க. நாம சாதாரண ஒரு தாயா இருந்திருந்தோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குழந்தை 9 குழந்தை 10 குழந்தை இருந்தாலும் கூட எம்மனுக்கு வேணா இத்தனை குழந்தை கொடுப்பான், ஆனா தத்துக்கு யாருக்கும் ஒரு குழந்தை கொடுக்க மாட்டோம்.
ஆனா இசைஞானியார் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா குழந்தைய தத்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இசைஞானியார் வந்து மற்ற அடியார்கள் மாதிரி சிவ பாடல்கள் பாடியோ சிவை பூஜைகள் பண்ணியோ இல்ல அந்தனர் குடும்பத்துல பிறந்தோ அவங்க வந்து நாயன்மார்ல ஒருவரா சேரல. அவங்க வந்து குழந்தைய வந்து நாட்டுக்காக ஒரு சேவைக்காக குழந்தையை அர்ப்பணிச்சதுக்காகவே அவர்கள் வந்து அடியார்கள்ல ஒருவரா சேர்க்கப்பட்டாங்க. அப்படி அவங்க கொடுத்த குழந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நால்வர் இருக்காங்க இல்லையா, அதுல சுந்தரர் தான் அவங்க கற்றுக் கொடுத்த குழந்தை. அது நல்லபடியா வளர்ந்து நாட்டுக்கு எவ்வாறு ஒரு பெருமை சேர்த்தது அப்படிங்கிறது. கைலாயத்தில் அவருக்கு ஆளாள சுந்தரர் என்ற பெயரும் உண்டு. இறைவனையே மனைவியிடம் தூது அனுப்பியதால் அவருக்கு வன்தொண்டர் என்ற பெயரும் உண்டு. இப்படிப்பட்ட பெருமைக்குரியவரை வந்து கற்றுக் கொடுத்து தான் அந்த இசைஞானி அம்மையார் வந்து நாயன்மார்கள் ஒருவரா சேர்க்கப்பட்டிருக்காங்க. இப்ப நம்ம நாயன்மார்கள் காலம் ஆழ்வார்கள்ல பாத்தீங்கன்னா 12 பேர், ஆழ்வார்கள் 12 பேர்ல வந்து ஒருத்தர் தான் பெண்ணு. அவங்க யாரு? ஆண்டாள் அம்மையார். சூடி கொடுத்த சுடர்கொடி கோதைன்னு சொல்லுவோம். அப்ப பெண்கள் வந்து ஆழ்வார்கள்லையும் அடியார்களா சிறந்து விளங்கியிருக்காங்க. ஒருத்தர் தான் ஆண்டாள், ஒருத்தர் போறோம். 12 பேர்ல ஒருத்தரா இருந்தாலும் அந்த பகுதியை ஃபுல்லா ஆழ்வார்கள்ல எடுத்து மேலோங்கி நிறுத்தியிருப்பாங்க. இப்ப இதுல வந்து இப்ப நம்ம 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவரை வந்து பக்தியில சிறந்த அம்மையை வந்து நம்ம சிவனுக்கு நிகரான சிவ சக்தியை வணங்குறவர் யாருன்னா நம்ம 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பாரதியார். அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான கடவுள் யாருன்னா சிவசக்தி தான். சக்திகிட்ட தான் அவரோட எல்லா புலம்பல்களையும் சொல்லுவார். ஒரு நேரம் என்ன பண்ணுது, பாரதியார் வீட்டுல வந்து இவர் இப்படி கவிதை பாடிக்கிட்டு சுதந்திர போராட்டத்துக்காகவும் கவிதை எழுதுறேன், பாஞ்சாலி சபதம் எழுதுறேன், குயில் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே தர்றாரு. குடும்பத்தை அவர் கவனிக்க மறந்துடுறாரு. அந்த வேலையில வந்து பாரதியாரோட மனைவி கண்ணம்மா வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, வீட்டுக்கு வந்து உப்பு இல்லை, புளி இல்லை, அப்புறம் தங்கம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, நீங்க இதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட புலம்புறாங்க. அவர்கிட்ட புலம்பும் போது அவங்க என்ன பண்றாரு, சக்தி கிட்ட போய் சொல்றாரு, முறையிடுறாரு. சக்தி, எனக்கு வந்து கவிதை எழுதவோ சிந்தனையெல்லாம் வருது, ஆனா என்னோட கண்ணம்மா வந்து புலம்பிக்கிட்டே இருக்கா, உப்பு இல்லை புளி இல்லை, உடம்புக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. நீ எனக்காக வேண்டி ஒன்னே ஒன்று செய்ய, இதையெல்லாம் நீ வந்து நிறைவேற்ற மாட்டியா? நீ தானே, நான் உனக்காண்டி நான் பாட்டு எழுதுறேன், உன்னை போட்டுறேன், எனக்கு நீ தான் இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சக்தி கிட்ட போய் முறையிடுறாரு, வேண்டுறாரு. எந்த மாதிரினா, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் காணி நீளம் வேண்டும் பராசக்தி காணி நீளம் வேண்டும் அப்படின்னு ஒரு காணி நிலம் வேண்டும். முதல்ல அந்த நிலத்துல கொடுத்துட்டீங்கன்னா அதுல பசியை போக்குறதுக்கான பயிர்களை விளைவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்கிறாருன்னா, வீடு கேட்கிறாரு, மனைவி கேட்கிறாரு, எல்லாமே கேட்கிறாரு. உரிமையோட சக்தி கிட்ட எல்லாம் கேட்கிறாரு. அவருக்கு எல்லாமே கிடைக்குது, அதை அனுபவிக்கிறாரு. அனுபவிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, கடைசியில நான் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்து நிறைவு பெறும்போது உன் அடியில உன் பாடல்களை பாடியே நான் வந்து சரணடைய வேண்டும் அப்படின்னு சக்தி மேல அவ்வளவு பற்று கொண்டவரா 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பாரதியாரை நாம பார்க்க முடியுது. அவரோட பெண்மையை வந்து போற்றக்கூடியவர். அவர் வந்து எப்படி போட்டுறான்னா, தையலை போற்று அப்படிங்கிறாரு. தையல்னா பெண்மைக்கு ஒரு பேரு, தையல்னு பேரு. அவர் தையலை போற்றுனா பெண்களை எப்பவுமே நம்ம போற்றணும் அப்படிங்கிறாரு. உடனே நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஏன் போற்றணும்? பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா என்று பாரதியார் முழங்குகிறார். அதன் எதன் காரணம் என்னன்னா, இப்ப வீட்டுல வந்து நம்ம அம்மாவங்களே சொன்னாங்க, வீட்டுக்கு நம்ம கோயிலுக்கு வந்தோம்னா உள்ள நுழையும் போதே குழந்தைக்கு என்ன பண்ணுது, அதை என்ன பண்ணுது, சிந்தனை நமக்கு வந்து அலைபாயுங்கிறாங்க. நம்மளுக்கு வந்து சிந்தனை அது வந்து அலைபாயலை. எல்லா இடத்துலையும் நாம வந்து அன்பு செலுத்திக்கிட்டு எல்லா இடத்துலையும் நம்மளோட சிந்தனை பரவிக்கிட்டே இருக்கு. ஒரே சிந்தனையா இல்லாம கணவர் என்ன பண்ணுவாரு, குழந்தைகள் என்ன பண்ணும், வீட்டுல நம்ம என்ன எல்லா செயல்கள்லையும் ஈடுபாடோட அன்பு செலுத்துறது தான் பெண்களோட கடமை. இறைவன்ல வந்து எது வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். ஆனா நம்மளுக்கு நம்ம நடுவர் அம்மா முதலே சொன்னாங்க, நமக்கு கேட்க தெரியாது. இறைவனுக்கிட்ட எனக்கு இதை கொடு அதை கொடு நமக்கு கேட்கவும் தெரியாது, இறைவனை முறையா வழிபடவும் தெரியாது. அதுதான் உண்மை. அப்ப நமக்கு பெண்களுக்கு வந்து கேட்க தெரிஞ்சா நாமளே சரியான ஒரு கேள்வியை எழுப்பி நாம எந்த வழியில போய் நாமளே முடிவெடுத்துக்கோம். இந்த குடும்பத்துகளோட சுழற்சியில சிக்கி கணவன் மனைவி இதெல்லாம் நாம ஈடுபட்டு
இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்றதுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம பெற்றோர்கள் தான் நமக்கு வந்து இதை வழிநடத்தி காலகாலமாக கொண்டு வர்றாங்க. நாமளே நம்ம வாழ்க்கையை முடிவெடுத்துக்கலாம், நாமளே இப்போ பண்ணிக்கலாங்கிற காலம் இனிமேல் வந்துச்சுன்னா பெண்களும் தன்னோட சிந்தனையை ஒரே சிந்தனையாக்கி நேர்முடிவுகளை எடுப்பாங்க. இப்போ நம்ம திருமணம் ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆச்சு. அடுத்த 9வது வருஷத்தை அடியெடுத்து வைக்க போறோம். இங்க வரக்கூடிய பெண்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம். சில நேரங்கள்ல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பு வருது, திரும்ப நாமளே ஒன்று சேர்ந்துக்கிறோம். அப்புறம் நம்மக்குள்ள ஒரு பிரிவுனால நம்மளுக்குள்ள அடுத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்முகமா சொல்லாம மறைமுகமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம். அந்த தவறுகளை நாம செய்யாம அடியாருங்கிற தன்மைக்கு வந்துட்டோம். நம்ம இன்னும் நம்ம மேலோங்கணும். நம்மளோட அடியாருங்கிற ஒரு கூட்டம் அந்தமான்ல நிறைய இடங்கள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. நாம எந்த செயலை செஞ்சாலும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய காரியம் நம்ம மடத்தையும் நம்ம அடியார் அனைவரையுமே பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் விதைச்சுக்கிட்டு பெண்களாகிய அடியார்கள் நாம எடுத்து வச்சிருக்க இந்த திருமணத்தை வளர்ச்சியும் இன்னும் மேலும் மேலும் ஓங்கணும். நாம செய்யக்கூடிய செயல்களை இங்க இருக்கிற அனைவரும் உற்று நோக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கி எல்லா நேரத்திலையும் உண்மையாகவும் நேர்மையாகவும் அன்பாகவும் நல்ல மரியாதையாகவும் எல்லா இடங்களையும் நடந்துக்க வேணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் வைத்து தலைப்பு கொடுத்துட்டு முதல்ல வந்து நடுவர் யாருமே போடல. அதுக்கப்புறமா தான் நடுவர் போட்டாங்க. நடுவரை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு பெண்கள் அன்னைக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா என்னோட உயிர் தோழியாச்சு. அவங்க உயிர் தோழி எப்படி உயிர் தோழியோட தலைப்புக்கு பெண்கள்னு தலைப்பு தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். இருந்தாலும் நம்ம கருத்தை சொல்லணுமே அப்படிங்கிற கணிதம் நேரம் நான் வந்து உணர்ச்சி பூர்வமாக பேசிட்டு இருந்தேன். பெண்கள் அணி தான் வெற்றி பெறும், அது வந்து உறுதிதான். பெண்கள் அணிக்கு தானம்மா வெற்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. தோழமை வேறு வழக்கு வேறு. எதிரணிக்குன்னு வந்துட்டீங்க, வழக்குல பேசிட்டு இருக்கீங்க. பேசி எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதை வச்சு தீர்ப்பு கொடுப்போம். இருந்தாலும் நட்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு நம்பி பெண்கள் தான் எத்தனை கஷ்டங்கள் குடும்பத்துல என்ன இருந்தாலும் அத்தனையிலையும் அன்பு செலுத்தி நாங்க வந்து நேரத்தை ஒதுக்கி வந்து மடத்தையும் மற்ற வழிபாடுகளையும் செய்கிறோம் அப்படிங்கிறது. பெண்கள் வந்து ஆண்கள் வந்து ஈஸியா வந்துடுவாங்க அவங்களுக்கு, ஏன்னா வழி அப்படியே நேரம் திறந்து கிடக்கு. காலங்காலமா வந்து ஆண்களுக்கு வழிகள் வந்து எல்லா பக்கமும் திறந்துருக்கு. பெண்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் தடைகள் இருக்கு. அந்த தடைகளை ஒன்னொன்னையும் தாண்டி தாண்டி வரணும். அந்த மாதிரி வந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கோம் பெண்கள். அதனால பெண்கள் தான் பக்தியில சிறந்தவங்க, மார்க்கத்துல சிறந்து விளங்குறாங்கன்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமையா பேசுனீங்கம்மா. எவ்வளவுதான் தடைகள் இருந்தாலும் தடைகளை தாண்டி மடை வெள்ளமாக வந்து பக்தி செய்யறவங்க பெண்கள் தான். சிறப்பா பேசுனீங்க ஐயா. ஆண்கள் பக்கம் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களோட உங்களோட பேச்சு ஆற்றல் மூலமா நேர்பிடிக்கணும், நிமிர்த்தி உயர்த்தி காட்டணும். ஐயாவை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லணும்னா, கோயில் நிறைந்த ஊரான கும்பகோணத்துல பிறந்தவர். பேரு சபாபதி ஐயா. பாத்திர கடை வச்சிருக்காங்க. அமைதியானவர், நிதானமா பொறுமையா தன்னுடைய கருத்துக்களை இந்த அரங்கத்துல எடுத்து சொல்ல வந்திருக்காரு. வாங்க ஐயா, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா, தென்னாடுடைய சிவபெருமான் போற்றி போற்றி. பக்தியில சிறந்தவங்க ஆண்களே என்ற வகையில் சாக்கிய நாயனாரை ஒரு எடுத்துக்காட்டாக விளக்க விரும்புகிறேன். திருச்சங்கமங்கை என்ற ஊரில் வேளாளர் குலத்தில் பிறந்த சாக்கிய நாயனார் பௌத்த மதத்தை பின்பற்றி சென்று பௌத்தர்களின் புத்தகங்களை படித்து அந்த மதத்தில் உள்ள அத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கி அதனால் எந்தவித பலனும் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து, இருந்தாலும் பௌத்தம் அப்பொழுது தலைத்திருந்த காரணத்தால் அதை விட்டு வெளியே வர இயலாத காரணத்தால் பௌத்தத்திலேயே உழன்று கொண்டிருந்தார், மன உளைச்சலில் இருந்தார் என்றே சொல்லலாம். அப்பொழுது ஒரு ஒரு குளக்கரையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமானுடைய லிங்கத்தை பார்க்கிறார். அப்பொழுது ஏதாவது மலர் கிடைக்குமா என்று தேடும் பொழுது ஒரு ரெண்டு மூணு சின்ன கல் தான் கிடைக்கும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அந்த கல்லை எடுத்து மனசார வேண்டி அந்த சிவலிங்கத்துக்கு மேலே போடுறாரு. அந்த கல்லே மலரா மாறுது. அப்போ
ஆண்களுக்கு வந்து எப்போதுமே வந்து பொருளை பார்க்கறது கிடையாது. பக்தி என்ன, அதுதான் முக்கியம். சிறப்பு சிறப்பு. என்ன பொருள் கொடுக்கணும், அதுதான் சிறப்பு. அப்போ அவர் அப்படி செய்யும்போது அங்கே பக்கத்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு இவர் ஏன் இப்படி கல்லை போடுறாரு, அப்போ இவர் வந்து சைவத்துக்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ அவர் வந்து தொடர்ந்து அதையே செய்ய 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 ஒரு பழக்கமாகவே கொண்டு வர்றார். இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உட்காரும் போதும் மறக்காமல் அவர் என்ன செய்வார், எழுந்திரிச்சு போய் திருப்பியும் வந்து அவர் பக்தி செய்கிற மாதிரி அந்த கல்லை தூக்கி போட்டுட்டு வருவார். அப்படி உள்ள நாயனாருக்கு நம்ம வைராக்கியன்றது, பக்தி வைராக்கியன்றது அவருக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆக பக்தியில் ஆண்களே சிறந்தவங்க அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு தண்டியடிகள் நாயனார், திருவாரூரில் பிறந்தவர். அவர் வந்து ஒரு பிறவி குருடர். திருவாரூரில் அப்போ வந்து சமணர்களோட ரொம்ப அதிகமான ஒரு இது இருந்துச்சு. அங்கே தான் வாழ்ந்து வந்தாங்க அதிகமான பேர். ஆக அங்கே இருக்கிற அந்த கமலாலய குளத்தை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ எப்படி சென்னையில் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்கிறாங்களோ அதே போல். அப்போ அவர் வந்து ஒரு தடவையும் அந்த குளத்தை சுற்றி வந்து நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி சொல்லி அவர் வந்து இறைவனை வணங்கினவர். அப்போ அவர் கண்ணு தெரியாட்டியும் கூட அந்த குளத்தோட அகலமும் சுற்றளவும் குறையிறத அவர் வந்து உணர்ந்தார். அப்போ அவர் என்ன செஞ்சார், மேலே ஒரு கம்பு, குளத்துக்கு நடுவில் ஒரு கம்பு கட்டி ஒரு கயிறை கட்டி மண் வெட்டி எடுத்துகிட்டு வந்து தானாகவே அந்த மண்ணெல்லாம் எடுத்து அவர் கொட்ட ஆரம்பித்தார். அப்போ அந்த ஆக்கிரமிப்பான ஒரு வீடும் வந்து உங்களுக்கு சரியா ஆரம்பிக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய சமணர்கள் வந்து பயப்பட்டாங்க. அப்போ அந்த பயப்படும் போது இவர்கிட்ட வந்து சண்டை போட்டு இவரோட கட்டின கம்பு கயிறு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி நாசம் பண்ணிட்டாங்க. இவர் போய் சிவனோட கோபுரத்துக்கு முன்னாடி நின்று ரொம்ப கதறி அழுதார், இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு. அப்போ சிவன் சொன்னாரு, நீ கவலைப்பட வேணாம், அந்த யாளிகள் எல்லாம் தானாவே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவங்க வந்து விதண்டாவாதத்துக்காக நீ அப்படி வந்து இந்த பாலிகள்லாம் கட்டி வச்சிருந்தாங்க, அதை வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக 2 பேரும் விதண்டாவாதம் பண்ணும்போது நீ வந்து உனக்கு வந்து கண்ணு தெரியுது அப்படின்னு தெரிய வச்சுட்டாரு அப்படின்னாக்கா சிவபெருமானுக்கு நாங்கள் இந்த திருவாரூர் விட்டு விலகி ஓடிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த தண்டியடிகள் வந்து குளத்துல மூழ்கி எந்திரிக்கும் போது அவருக்கு வந்து கண்ணு தெரியுது. அதே நேரத்தில் அவங்க சமணர்களுக்கெல்லாம் கண்ணை அழிஞ்சு போய் எல்லாரும் திருவாரூர் விட்டு ஓடி போயிடுறாங்க. அப்போ இந்த இடத்துலையும் வந்து தண்டியடிகளோட ஆண்களுக்கே உள்ள பக்தி வெளிப்படுது. அடுத்தது வந்து மூர்த்தி நாயனார். மூர்த்தி நாயனார்னு பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் பிறந்து வளர்ந்தவர். அவர் இருக்கும்போது ஒரு கன்னட அரசன் வந்து அங்கே ஆட்சி புரியலாம், மதுரையை ஆட்சி புரியலாம். அப்போ மதுரையில் உள்ள குளத்தை சுற்றி அவர் வந்து சந்தனம் அரைச்சி கொடுத்து கோயிலுக்கு தினந்தோறும் அபிஷேகத்துக்கு பொருள் செஞ்சு கொடுக்குறாரு, சந்தனம் அரைச்சி கொடுக்குறாரு. அப்படி செய்யும்போது அந்த சமணர்கள் அங்கே சுற்றி உள்ள சமணர்கள் வந்து அவரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி சந்தனமே கிடைக்காம செஞ்சுட்டாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய வட்ட கல் எடுத்து தான் கையால் வந்து எப்படியும் இறைவனுக்கு வந்து தொண்டு செய்யணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட தான் கையை வச்சு சந்தனமாக குழச்சி செய்கிறாரு. அப்போ அவரோட எலும்புகள் எல்லாம் வெளியே வருது. அப்போ இறைவன் காட்சி கொடுத்து மிகச்சிறந்த தொண்டு செய்த நீ ஆழ்வார்கள் வரிசை நாயன்மார்கள் வரிசையில் வருவ அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சிவலோக பதவி கொடுக்குறாரு. அருமையா, சிறப்பாக சொன்னீங்க.
ஆண்களோட பக்தி, காடவர் கோன் கலாச்சிங்க நாயனார். இவர் வந்து ஒரு பல்லவ மன்னர். ஒரு டைம் வந்து இவர் மதுரைக்கு திருவாரூர் கோயிலுக்கு போகும்போது ஒரு மலர் மண்டபம்னு சொல்லி எப்போதுமே கோயிலில் வந்து அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. சுவாமிகளுக்கு அங்கே உள்ள தோட்டங்கள்லேருந்து பறித்து வந்த மலர்லாம் வச்சு கட்டி எப்போதுமே அங்கே வந்து சுவாமிகளுக்கு அங்கேயே எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி உள்ள ஒரு மலர் மண்டபத்துக்கு அரசியார் அழைச்சிட்டு ஒரு கோயிலுக்கு வரும்போது அந்த மலர் மண்டபத்தை பார்த்து அரசியார் வந்து அந்த பூக்களை எடுத்து மோந்து பார்த்துறாங்க. ஆக அதை வந்து பார்த்துட்ட ஒரு, அதாவது பக்தராக உள்ள ஒரு அடியார் வந்து அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே அவர் என்ன செய்கிறாரு, ஒரு அருவாள் எடுத்து, அதாவது அந்த காலத்தில் கதிரை இருக்கிறதுக்கு ஒரு அருவாள் இருக்கும், அந்த மாதிரி ஒரு அருவாள் எடுத்து அரசின்னு கூட பார்க்காம அவங்க மூக்கை வந்து வெட்டிடுறாங்க. ஆக இது தூரத்துலேருந்து பார்க்குற அரசர் வந்து அங்கேருந்து வேகமாக வராது. அரசர்னாக்கா அவரும் வந்து ஒரு நாயன்மாரில் ஐயாரெலாம் வர்றவர். அப்போ அவர் வந்து என்னன்னு கேட்டுட்டு, இந்த மாதிரி ஆனோன்னா நீ செஞ்சது ரொம்ப தப்பு, நீ வந்து என்ன செஞ்சிருக்கணும், அந்த பூக்களை தொட்டு அந்த கையை வந்து நீ வெட்டணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக அவர் வந்து அவரோட உடைவாளை எடுத்து அரசியோட கையை வெட்டிடுறாரு. ஆக இறைவன் உடனே காட்சி கொடுத்து அந்த அம்மைக்கும் கைகள் வர செய்து அவங்களுக்கு சிவலோக பதவியை அடைச்சி கொடுக்குறாரு. ஆக இந்த இடத்துல வந்து வைராக்கியம் முக்கியமாக இருக்குது. ஆண்களுக்கு வைராக்கியம் தான் முக்கியம். சிறப்புங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க. அதாவது ஆண்களோட பக்தி வைராக்கியமான பக்தி அப்படின்றது. ஒரு நிமிஷம். ஆண்களை பொறுத்தவரையும் ஒன்றையும் நினைக்காமல் ஒன்றையே நினைத்துக் கொண்டிருப்பதுதான் ஆண்கள். ஆனால் அதனால் பக்தியை சிறந்தது ஆண்களே என்று என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். சிறப்பு. ஆண்களணி பலமா இருக்கு. பற்றற்றானை பற்றுக, எதை பத்தி நினைக்காங்க, அந்த ஒன்றை மட்டும் நினைங்க அப்படின்னு சிறப்பா சொல்லியிருக்காங்க. பக்தியோட நம்ம ஆண்டவன் மேல கல்லை விட்டு எரிஞ்சாலும் காலால மிதிச்சாலும் நமக்கு அருள் பாலிப்பார் ஆண்டவன் அப்படின்றத சிறப்பா சொன்னீங்க ஐயா. இப்போ பேச்சாளர்கள் எல்லாம் பேசிட்டாங்க, நடுவரோட டைம் இது. பக்தியில் சிறந்தவர்கள் ஆண்களும் பெண்களும் சொல்லிட்டு போயிடலாம். அப்படியே போயிடலாமா? பக்தி மார்க்கத்தில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா, இதுதான் நம்மளோட இன்றைய வழக்காடு மன்றத்தின் தலைப்பு. பக்தினா நம்ம நாயன்மார்கள் சொல்லிக் கொடுத்த பக்தி, நால்வர் வழியை பின்பற்றி செய்யறதுதான் பக்தி. அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 வழியை பின்பற்றி பக்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, பக்திக்கு முக்கியமானது நான் என்ற அகம்பாவத்தை அழித்து சரணாகதி அடைவது பக்திக்கு முதல் படி. அடுத்ததா பிற உயிர்கள் மீது அன்பு காட்டுவது பக்தி. மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு, பக்கத்தில் உள்ளவனின் துன்பத்தை பார்க்க பெறாதவன் புண்ணியமூர்த்தி. அதாவது தன்னுடைய பக்கத்துல யாராவது துன்பத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு மகாகவி பாரதி சொல்லியிருக்காரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. ஔவையார், குன்றக்குடி அடிகளார், சுவாமி விவேகானந்தர், இப்படி எல்லா குருமார்களை எடுத்துக்கிட்டோம்னா இவங்கெல்லாம் புராணங்கள் மூலியமா நமக்கு பக்தியை சொல்லி கொடுத்தவங்க. நம்ம கூடவே இருந்து நம்மள வழி நடத்துகிற குருமார்கள் சென்னை சிவலோக திருமடத்தின் குரு வாதவூர் அடிகள் ஐயா மற்றும் நம்முடைய அந்தமான் சிவலோக திருமடத்தின் சிவலோக சித்தர் செண்பகராஜா ஐயா, இவர்கள் இருவரும் நம்ம முன்னாடியே வாழ்ந்து நமக்கு பக்தியை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்தி எப்படி இருக்கணும்னா அன்பு காட்டுறதா இருக்கணும், தன்னலமற்றதா இருக்கணும், ஏற்றத்தாழ்வுகள் அற்றதா இருக்கணும். ஏற்றத்தாழ்வுகள் அற்றதாக பக்தி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஊர்வலம் வராரு. வலம் வரும்போது மக்கள் எல்லாம் பார்த்து அவருக்கு வணக்கம் சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. எதிர்த்தாப்புல ஒரு சலவை தொழிலாளி, அந்த காலத்துல சலவை பண்றதுக்கு கரம்ப மண்ணை வச்சுதான் சலவை பண்ணுவாங்க. கரம்ப மண்ணை தண்ணியோட தூக்கி தலையில வச்சுக்கிட்டு வர்றாரு. அவர் வரும்போது அந்த கரம்ப மண்ணில் உள்ள தண்ணி அவர் உடம்பு பூரா வடிஞ்சு அந்த வெயில்ல காஞ்சு
அப்படியே படிஞ்சு போயிருக்கு. அதை பார்த்த உடனே ராஜா, யானை மேல வந்த ராஜா யானையை விட்டு கீழே இறங்கி அவர்கிட்ட போய் அடியேன் ராஜா அப்படிங்கிறாரு. அதற்கு அந்த சலவை தொழிலாளி அடியேன் வண்ணான் அப்படிங்கிறாரு. ஒரு அரசனையும் ஆண்டியும் ஒன்னா சேர்க்கிறது பக்தி தான். இந்த பக்திங்கிறது அவ்வளவு ஒரு பெரிய விஷயம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம நம்ம எல்லாரும் சமத்துவமா இருக்கிறது தான் பக்தி. இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதெல்லாம் நம்ம பக்தி செய்யணும்னா அகமுக பக்தி தேவை. நம்ம உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு பேராலயம். கடவுள் நம்ம கிட்டதான் இருக்கிறாரு, நம்ம உடம்புலதான் இருக்காரு, நம்ம உள்ளத்துல உறைஞ்சு இருக்கிறாரு அப்படின்றத திண்ணமா நம்ம நம்பணும். நம்பினாதான் அது பக்தி. இந்த பக்திக்கு பாலின வேறுபாடு கிடையாது. ஆணோ பெண்ணோ எல்லாரும் பக்தியில சிறந்தவர்கள் தான். பக்தி செய்வதற்கு பாலின வேறுபாடு கிடையாது, மொழி மத இன வேறுபாடு கிடையாது. ஒரு தூய்மையான ஆன்மா மட்டும்தான் பக்தியில் சிறந்து விளங்க முடியும். இன்றைய வழக்காடு மன்றத்தின் தீர்ப்பாக பக்தியில் சிறந்து விளங்குவது தூய ஆன்மாவே அப்படின்னு சொல்லி இந்த வழக்காடு மன்றத்தை நிறைவு பண்றேன். இந்த மன்றத்துல கலந்துகிட்ட பேச்சாளர்கள் அனைவருக்கும், ரசிக பெருமக்கள், அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நமது திருவடத்து அடியார்களின் திறமைகளுக்கு இந்த வேடை ஒரு ஆரம்பம். மிகவும் அருமையாக நடந்தது இந்த வழக்காடு மன்றம். இதில் பங்கு பெற்ற அடியார்கள் அனைவருக்கும் நமது சிவலோக திருமணத்தின் சார்பாக அன்பு பரிசு. சபாபதி ஐயா பேசவே மாட்டாங்க, இவ்வளோ பேசுவாங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால முதல் பரிசு அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். சபாபதி ஐயா. அடுத்து விமலா அம்மா. அடுத்து நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்பு வழங்கிய வனிதா அவர்களுக்கு